இன்னைக்கு எக்ஸசைஸ் 30.4 பார்க்க போகிறோம். 30.4ல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை ஒய்னு கன்சிடர் பண்ணுறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் சைன் எக்ஸ். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்குது. இது வேல்யூ நம்பர் 1, இது வேல்யூ நம்பர் 2. இது 2 வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம யூவி மெத்தடில் இந்த ப்ராப்ளமை பண்ண போகிறோம். இந்த யூவி மெத்தட் தான் ப்ராப்ளம் வந்து ப்ராடக்ட் ரூல்னு சொல்கிறாங்க. அதாவது ஒய் வந்து யூவியாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா dy by dx இது எப்படி இருக்கும்னா u dv by dx plus v du by dx வரும். இதுதான் யூவி மெத்தட். இந்த யூவி மெத்தடில் நம்ம ப்ராப்ளமை பண்ண போகிறோம். இதில் u வந்து எக்ஸ் கியூப், v வந்து sin x. அப்போ du by dx என்னவா இருக்குன்னா 3x power 3 minus 1. 3 minus 1 சால்வ் பண்ணால் ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு dv by dx இது சால்வ் பண்ணிங்கன்னா sin x வந்து cos x மாறிடுது. இப்போ dy by dx சரி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். dy by dx is equal to uக்கு பதிலாக x cube, dv by dxக்கு பதிலாக cos x plus bக்கு பதிலாக sin x into du by dxக்கு பதிலாக 3x square. இது ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகுதுன்னா x cube cos x plus 3x square sin xன்னு வரும். 3x square sin x இதான் dy by dx. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2லையுமே கொஸ்டின் லெட் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஒய்யுமே யூவி மெத்தடில் இருக்குது. அப்போ dy by dx வந்து என்ன வரும்னா u dv by dx plus v du by dx வரும். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு u வந்து எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கலாம், vயை வந்து இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். du by dx வந்து இங்கே என்ன வரும்னா 3x power 3 minus 1 வரும். அப்போ அது 2 ஆயிரும். dv by dx வந்து e power x எத்தனை தடவை எக்ஸ்போனன்ட் பண்ணாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e power x தான் வரும். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். dy by dx is equal to ஃபஸ்ட்டு u இருக்கு, uக்கு பதிலாக எக்ஸ் கியூப். அடுத்து dv by dx இருக்குது, dv by dxக்கு பதிலாக e power x ப்ளஸ் vக்கு பதிலாக e power x. நெக்ஸ்ட்டு du by dxக்கு பதிலாக e power x 3 into e power x square, e power x square. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் e power x காமனாக இருக்குது. அதை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயரும் காமனாக இருக்குது. அப்போ அதையும் வெளியே எடுத்துடலாம். e power x into x square 3 plus x வந்து நிற்கும். இதுதான் dy by dx. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3ல வந்து let y is equal to x square e power x log x.
இது வந்து UVW மூணு வேல்யூஸ் இருக்குது இதில். அப்போது dy/dx இப்படி எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி y வந்து 3 வேல்யூ இருக்குது. u v w அப்படின்னு 3 வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. 3 வேல்யூக்கு நம்ம dy/dx அப்ளை பண்ண என்ன வரும்னா dy/dx is equal to uw dv/dx plus vw du/dx plus uv dw/dx. இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் dy/dx நம்ம பண்ணுறோம். dy/dx is equal to அது பண்ணுறதுக்கு முன்னாடி uvw எடுத்து எழுதிடலாம். u is equal to x square, v is equal to e power x, w is equal to log x. அப்போது du/dx வந்து இங்கே என்ன வரும்னா 2x dv/dx வந்து அதே எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் e power x தான். dw/dx log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1/x. நெக்ஸ்ட் dy/dx ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். dy/dx is equal to u w அப்படியே எழுதுகிறோம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா x square into log x அப்புறம் dv/dxக்கு பதிலாக e power x வரும். ப்ளஸ் அடுத்து இதை வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன வரும்னா e power x into log x into 2x ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. தேர்டு uv போட்டு dw/dx போடணும். x square e power x dw/dx பதில் 1/x போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா dy/dx வந்து நிற்கும். dy/dx is equal to மூணுலேயும் காமன் வேல்யூஸ் வெளியே எடுத்துடுறோம். x e power x காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடுறோம். மிச்சம் என்ன இருக்கும்னா x log x plus 2 log x plus இந்த x இந்த x கேன்சல் ஆயிரும், 1 வரும். இங்கே 1 போட்டுடலாம். இதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4க்கு போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து 2 வேல்யூஸ் இருக்குது. அதாவது let y is equal to x power n tan x. அப்போது y வந்து எப்படி இருக்குன்னா uv-ல இருக்கு. dy/dx அப்படி அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா u dv/dx plus v du/dx இருக்கும். u வந்து இங்கே x power n, v வந்து tan x. அப்போ du/dx வந்து என்ன வரும்னா nx power n-1 வரும். dv/dx என்ன வரும்னா secant square x வரும். இதுபடி dy/dx நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா
இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எக்ஸ் பவர் என் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் tan எக்ஸ் வருது. இது ரெண்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இதை காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் என் tan எக்ஸ் வரும். இதுதான் கொஸ்டின் நம்பர் 4க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாம். லெட் y is equal to x power n log ax. இதில் y is equal to uvன்னு எடுத்துக்கலாம். அப்போது dy by dx வந்து என்ன வரும்னா u dv by dx plus v du by dx வரும். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி u வந்து என்னன்னா எக்ஸ் பவர் என், v வந்து log a log to the base of a x. இது du by dx வந்து என்ன வரும்னா n x பவர் n மைனஸ் ஒன் வரும். dv by dx என்ன வரும்னா 1 by x log to the base e of a வரும். இப்போ நம்ம dy by dxல சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். dy by dx is equal to uக்கு பதிலாக x பவர் n, dv by dxக்கு பதிலாக 1 by x log base e of a plus bக்கு பதிலாக log to the base a of x. இங்கே n x பவர் n மைனஸ் ஒன் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மல்டிப்ளை பை எக்ஸ் அண்ட் டிவைட் பை எக்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா ரெண்டுலேயும் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் காமனாக எடுக்கிறோம். எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. இங்கே என்ன வேல்யூ அடுத்து வரும் பார்த்தீங்கன்னா 1 by log a மல்டிப்ளை டிவைட் பண்ண வேணாம். அது பண்ணாமலே ஆக்சுவலி கரெக்டாக தான் இருக்குது. ப்ளஸ் n log base a of x. இதுதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 30.5 பார்க்கலாம்.